கடைசியில் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதே வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரீசன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொன்முடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சின்ன கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் காலைல ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். நாங்கள் 4 பேருமே 4 இடத்துலேருந்து வரதுனால எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணுறது ஒரு மீட்டிங் பாயிண்ட் போட்டிருந்தோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக பொன்முடி பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ். அது எப்படி பார்த்தாலுமே ஒரு 2.5 hours பக்கத்தில் ஆயிரும் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அதனால எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டு போகிற வழியிலே சாப்பாடு வாங்கிட்டு மேலே போய் சாப்பிடலாம் தான் பிளானே. சாப்பாடு வாங்கிட்டு போகிற கொஞ்சம் வழியிலேயே ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு பசிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜ் கடையில் போயிருந்து நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். நல்ல வேலை எங்க சாப்பிட்டோம். எங்களால மேல போயிட்டு சாப்பிடவே முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் மெயின் கதையே. நாங்க அங்க மேல போலான்னு சொல்லிட்டு ஜாலியா எல்லாரும் மேல ஹில் ஸ்டேஷன் ஏறிட்டோம். மேல ஏறி பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி செம டிராபிக். எந்த வண்டியுமே மூவ் ஆகாது, அந்த அளவு டிராபிக். அப்புறம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட்ல எதுவுமே நடக்கல. ஸோ நாங்க சைட்லயே வண்டி போய் பார்க் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு போட்டோ எடுத்துட்டு ஹில் டாப் வர போலான்னு பார்த்தோம். ஆனா எங்களால சத்தியமா முடியல. செம மழை வேற. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். இது வேலைக்காகும் சொல்லிட்டு அப்படியே நாங்க கிளம்பி வந்துட்டோம்.